ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் இரவு 9:50க்கு திருத்தொண்ட தொகை பாடியும், பிறகு மாணிக்கவாசகர் சுவாமிகள் அருளிய பொன்னூசலை முதல் பாடலும் கடைசி பாடலும் பாடி, பிறகு ஆத்மார்த்த பூசை செய்து நிகழ்ச்சியை நிறைவு செய்வதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக எப்பொழுதும் போல திருத்தொண்ட தொகையோட நிகழ்ச்சியை தொடங்குவோம். சிவாயனம், திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அம்மா புனிதவதி அம்மா, முதல் பாட்டு பாடுங்க. அம்மா புனிதமா இருக்கீங்களா? முதல் பாட்டு பாட முடியுமா? சிவ சிவா. சரி, நித்திலா வாங்க. ஆடல்மா படிங்க. ஆடல் நீங்க படிங்க 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 நீங்க படிங்க. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலங்கய்யா. நன்றிங்கய்யா. எம்பெருமான் தென்னாடுடைய சிவனை போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. திருத்தொண்டர் தொகை திருப்பதி. தில்லை வாழந்த நர்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன், இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன், இளையார்தன் கொடிமாறன் அடியார்க்கும் அடியேன், வெல்லுமாமிக வல்லமை பொருளுக்கடியேன், விரிபொழில் சூழ்குன்றையார் வீரர் மிண்டற்கடியேன், அல்லி மென்முல்லையந்தாரமர் நீதிக்கடியேன், ஆரூரனாரூரில் அம்மானுக்காளே, ஆரூரனாரூரில் அம்மானுக்காளே. சிவா திருச்சிற்றம்பலம். திருவடி வணங்குறையா. நன்றிங்க. நன்றி. வாங்க மகேஸ்வரி அம்மா பாடுங்கம்மா. பாருங்களா? ஐயா அடுத்தது பாடுறேங்க ஐயா. பாடுங்க பாடுங்க. புக் வாங்க எடுத்துட்டு. சரி, ராஜலட்சுமி அம்மா வாங்க, ரெண்டாவது பாட்டு படிங்க. சிவாய் நம்மையா. இலை மலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கடியேன், ஏனாதிநாதன் தன் அடியார்க்கும் அடியேன், கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கடியேன், கடவுரிற் கலையந்தன் அடியார்க்கும் அடியேன், மலை மலிந்த தோல் வள்ளல் மாணிக்கஞ்சாரன், ஏஞ்சாத வாட்டாய நடியார்க்கும் அடியேன், அலை மலிந்த புனல் மங்கை ஆனாயர்க்கடியேன், ஆரூரனாரூரில் அம்மானுக்காளே, ஆரூரனாரூரில் அம்மானுக்காளே. சிவாய நம. நன்றி ஐயா. நன்றி. வாங்க நித்திலாமா, இருக்கீங்களா? மூணாவது பாட்டு வாய்ப்பு இருக்கா? சரி, தனலட்சுமி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவடிகளை வணங்கிக் கொள்கிறேன் ஐயா. மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன், முருகனுக்கும் ஒரு தீர பசுபதிக்கும் அடியேன், செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன், திருகுறிப்பு தொண்டர் தம்மடியார்க்கும் அடியேன், மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டெழுந்த தாதை தாழ்மழுவினால் எறிந்த அம்மையான் அடி சண்டி பெருமானுக்கடியேன், ஆரூரனாரூரில் அம்மானுக்காளே, அம்மையான் அடி சண்டி பெருமானுக்கடியேன், ஆரூரனாரூரில் அம்மானுக்காளே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். நன்றி. பெருமாளையா பாடுறேங்க ஐயா. சிவாய நம்ம. பாடுங்கம்மா மகேஸ்வரம்மா பாடுங்க. திருச்சிற்றம்பலம்.
திருநின்ற செம்மையே செம்மையா கொண்டு திருநாவுக்கரையன் தன்னடியார்க்கும் அடியேன் பெருநம்பி குலை சிறைதன் அடியார்க்கும் அடியேன் பெருமிழலை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன் ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியேன் ஒளி புனல் சூழ் சாத்த மங்கை நீல நக்கற்கடியேன் அரு நம்பி நமினந்தி அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சிவாய் நம. அடுத்து சாமந்தி அம்மா பாடுறீங்களா? பாடுறேன் சாப்பிட்றேன்னு சொல்றேன். சாப்பிட்டு அந்த லேட் ஆயிடுச்சு. சரிங்க சரிங்க, கொஞ்சம் நீங்க சாப்பிடுங்க. நீங்க ஐயா கூப்பிடுறோம், பெருமாள் ஐயா. இல்ல சாப்பிட்டேன் ஐயா, அதனாலதான் லேட்டா வந்தேன்றேன். நான் பாடுறேன். சரிங்க, பாடுங்க. பாடுங்கம்மா. வம்பராவரி வண்டு மனம் நார மலரும் மதுமலர் நற்கொன்றையான் அடியலால் பேனா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் ஏயர்கோன் கலிகாமன் அடியார்க்கும் அடியேன் நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் நாட்டமிகு தண்டிக்கும் மூர்க்கர்க்கும் அடியேன் அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே. திருச்சிற்றம்பலம். சிவாயனம் ஐயா. வாங்க. செண்பகவல்லி அம்மா வரீங்களா? திருச்சிற்றம்பலம் அடியேன் வருகிறேன் ஐயா. வாங்க வாங்க வாங்க. திருச்சிற்றம்பலம் அனைத்து அடியார்களுக்கும் ஓம் நம சிவாய. ஐயா வார்கொண்ட வனம் எழுதுங்க ஐயா. ஆமா ஐயா. ஆமா ஆமா. சரிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். வார்கொண்ட வனமுலையால் உமைப்பங்கன் கழலே மறவாது கல்லெறிந்த சாக்கியர்க்கும் அடியேன் சீர்கொண்ட புகழ்வள்ளல் சிறப்புலிக்கும் அடியேன் செங்காட்டன் குடிமேய சிறு தொண்டற்கடியேன் கார்கொண்ட கொடை கழறிற்றடிவார்க்கும் அடியேன் கடற்காழி கணநாதன் அடியார்க்கும் அடியேன் ஆள்கொண்ட வேல் கூற்றன் கலந்தை கோனடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றிம்மா நன்றிம்மா. அடுத்து பெருமாள் ஐயா பாடுங்க. ஐயா எங்க ஐயா இருக்காருங்க ஐயா. பாட சொல்லுங்க பாட சொல்லுங்க. ஐயா பாட சொல்லுங்க ஐயா. ஐயா பாட சொல்லுங்க, அதுக்கு அடுத்த பாட்டு பாடுறேங்க ஐயா. சரி பெருமாள் ஐயா வரீங்களா? சரிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன் பொழிற்கருவூட்டுஞ்சிய புகழ் சொல்லற்கடியேன் மெய்யடியான் அரசிங்க முனையறையற்கடியேன் விரிதிரை சூழ்கடல் நாகை அதிபத்தற்கடியேன் கைதெடிந்த வரிசிலையான் கலிகம்பன் களியன் கலர் சக்தி வரஞ்சியற்கோ நடியார்க்கும் அடியேன் ஐயடிகள் காடவர்க்கோ நடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அடியேன் பாட்டுங்களையா? வாங்க வாங்க ஐயா வாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். கரை கண்டன் கடலடியை காப்பு கொண்டிருந்த கணம்புள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் நிறை கொண்ட சிந்தையான் நெல்வேலி வென்ற நின்ற சீர் நெடுமாறன் அடியார்க்கும் அடியேன் துறை கொண்ட செம்பவளம் இருள் அகற்றும் ஜோதி தோன்மயிலை வாயிலான் அடியார்க்கும் அடியேன் அறை கொண்ட வேல் நம்பி முனையடுவார்க்கு அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே
ஆரூரில் அம்மானு காலே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றிங்க ஐயா. காமாட்சி அம்மா. இருக்கங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காண்டவர் கோன் கழற் சிங்கன் அடியார்க்கும் அடியேன் மடல் சூழ்ந்தா தார் நம்பி இடங்கழிக்கும் தஞ்சை மன்னவனாம் செரு துணை தன் அடியார்க்கும் அடியேன் உடை சூழ்ந்த புலியதல் மேல் அறவாட ஆடி பொன்னடிக்கே மன வைத்த புகழ் துணைக்கும் அடியேன் அடல் சூழ்ந்த வேல் நம்பி கோட்புலிக்கும் அடியேன் ஆரூரில் அம்மானுக்காலே. ஆரூரில் அம்மானுக்காலே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அற்புதம் அற்புதம். நன்றிம்மா நன்றிம்மா. அடுத்து புனிதவதி அம்மா வந்துட்டீங்களா? சிவாய் நமங்க ஐயா. வந்துட்டங்க ஐயா. நமச்சிவாய். வாங்க வாங்க. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன் முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடி சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் ஆரூரில் அம்மானுக்காலே. ஆரூரில் அம்மானுக்காலே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. திருச்சிற்றம்பலம். செல்வியம்மா வாய்ப்பு இருக்கா? அடியன் பாட்டுமா. சிதம்பரத்து செல்வியம்மா கடைசி பாட்டு பாடுறீங்களா? பாருங்க கேட்டுக்கிறேன். சரி. மன்னிய சீர்மறை நாவன் நின்ற ஊர் பூசல் மறிவலையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்க்கடியேன் திருநீலகண்டத்து பானனார்க்கடியேன் என்னவன மரநடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர்கோன் அன்னவனமாரூரன் அடிமை கேட்டு உவப்பார் ஆரூரில் அம்மானு கண்பராவாரே. ஆரூரில் அம்மானு கண்பராவாரே. திருச்சிற்றம்பலம். நம்முடைய நிகழ்ச்சியினுடைய அடுத்த பக்கமாக மாணிக்கவாசகர் சுவாமிகள் அருளிய திரு பொன்னோசலில் முதல் பாடலும் கடைசி பாடலும். முதல் பாடல் மகேஸ்வரியம்மா. திருச்சிற்றம்பலம். சீரார் பவளங்காய் முத்தம் கயிறாக ஏறாரும் பொற்பலகை ஏறி நீதமந்து நாராயணன் அறியா நாள் மலர்த்தாள் நாயணியேற்கு ஊராக தந்தருளும் உத்தர கோசமங்கை ஆராமுதின் அருள் தாளினை பாடி போரார்வேல் கண்மடவீர் பொன்னூசல் ஆடாமோ பொன்னூசல் ஆடாமோ பொன்னூசல் ஆடாமோ பொன்னூசல் ஆடாமோ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. கடைசி பாட்டு வந்தவசியம்மா பாடுறீங்களா? திருச்சிற்றம்பலம் ஐயா. அடியன் பாருங்க ஐயா. பாடுங்க.
நீங்க பாடுங்க ஐயா உங்க வாயால் திருவாயால் நான் கேட்கிறேன் அடியேன். அப்படியே என்கிட்ட சொல்லிட்டீங்களே சிவபெருமானே சிவ சிவா பாடுங்க பாடுங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். பாடுங்க எங்க ஐயா சரிங்க. கேட்கணுமா உங்க வார்த்தை. அப்படியா? ஆமாங்க. என்ன தேட வச்சுட்டீங்களே, இதோ வந்துட்டாரு. சிவபெருமானே சிவ பாடுங்க. சிவா திருச்சிற்றம்பலம். ஏன்னா நான் உங்களை மாதிரிலாம் பார்க்காம பாட முடியாதனால பார்த்து தான் படிப்பேன். சிவபெருமானே இதோ வந்துட்டேன். திருச்சிற்றம்பலம். தெங்குலவு சோலை திரு உத்தர கோசமங்கை தங்குலவு சோதித்தனி உருவம் வந்தருளி தங்குலவு சோலை திரு உத்தர கோசமங்கை தங்குலவு சோதித்தனி உருவம் வந்தருளி எங்கள் பிறப்பறுத்திட்டு எம் தரமும் ஆட்கொள்வான் பங்குலவு கோதையோ தானும் பணி கொண்ட பொங்குலவு கொன்றை சடையான் குணம் பரவி பொங்குலவு போன்முலையீர் பொன்னு செல்லாடாமோ கொங்குலவு கொன்றை சடையான் குணம் பரவி பொங்குலவு போன்முலையீர் பொன்னு செல்லாடாமோ பொன்னு செல்லாடாமோ பொன்னு செல் ஆடாமோ பொன்னு செல் ஆடாமோ. நன்றி. சிவாயனம் 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 சிவாயனம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நன்றி நன்றி நன்றிம்மா. என்ன பாட வச்சு வேடிக்கை பார்த்துட்டீங்க. நன்றிங்க. திருவருள் கருணை எண்ணி வைக்கிறோம். சாமிக்கு நன்றி சொல்றோம். சிவபெருமான் சிவ சிவ எம்பெருமான் அருள்தரும் ஏலவார் குடலில் உடனாகிய கட்சி ஏகமுடைய திருவருள் கருணையினாலே நம்ம அக பூசைக்கு ஆத்மார்த்த பூசைக்கு போயிடலாம். இந்த ஆத்மார்த்த பூசையில நம்ம என்ன செய்ய போறோம்னா சிவபெருமானே பூசை வந்து பூசையே என்னன்னா பாடுறதான். என்னை பாடு. சுந்தரர் என்ன சொன்னாரு அப்படின்னா இப்படி பாடும்போது நாதம் வந்து ஒலிக்க ஆரம்பிக்கும். இந்த நாதத்தால இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த நாதம் வந்து அதனாலதான் அந்த வாழ்நாளும் பெற்றாராம் ராவணன். எப்படி வாளும் வாழ்நாளும் பெற்றாரா ராவணன். எப்படி சாமகானம் பாடி. அப்ப பாடினா சாமிக்கு பிடிக்குதுன்னா என்ன அர்த்தம்னா நாதமா இருக்கிறார் சாமி. அதனாலதான் நாதர் கைலாசநாதர். அப்புறம் வந்து திருமறைநாதர், வில்வவனநாதர், அப்போ ஏகாம்பரநாதர். அப்ப நாதர்னா இந்த சவுண்டு தான், ஓசை தான். ஓசை ஒளியலாமா நான் நீயே அப்படின்ட்டு அந்த ஓங்காரமா இருக்கக்கூடியது எப்படி இருக்குன்னா நாதமா இருக்குது. அதுதான் விந்துவா மாறுது, அதுதான் ஒளியா மாறுது. அந்த நாதம் தான் கணபதி. அந்த ஓங்கார கணபதினு சொல்ற ஓங்காரம் அதுதான் பிள்ளையா வச்சிருக்காரு, தன்னுடைய மடியில வச்சிருக்கிறாரு. அம்பாள் எதை வச்சிருக்குது? ஒளிய வச்சிருக்குது. எதை வச்சிருக்குதுன்னா அப்பா சவுண்ட வச்சிருக்கிற கையில, அம்மா வந்து லைட் வச்சிருக்கிறாங்க. பாருங்களேன், அதான் முருகர். அப்ப 2 பேரும் மடியில குடும்ப சகேதமா இருக்கிறாங்க இல்லையா? இது ஏன் ஆன்மீகத்துல குடும்ப சகேதமா மாத்தினாங்க? இதெல்லாம் ஒவ்வொரும் ஒரு நெறி, கணாதிபத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நீங்க மும்பைல போனீங்கன்னா விநாயகர் தான் வழிபாடு செய்வாங்க, கணேஷ் பூஜா. நீங்க அதே ஆப்போசிட்ல அந்த கொல்கத்தா பக்கம் போனீங்கன்னா காளியை வழிபடுவாங்க, அது சாக்த வழிபாடு. அம்பாள் மட்டும் வழிபடுவாங்க. அதே கீழே தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா முருகபெருமான வழிபாடு, அருமுகச்செவத்தை வழிபடுவாங்க, அது முருகர் வழிபாடு. அப்ப 6 சமயங்கள்ல சிவபெருமானை மட்டும் வழிபடுறது வந்து சைவ சமயம், அம்பாலை மட்டும் வழிபடுறதுன்றது சாக்த சமயம், முருகர் மட்டும் வழிபடுறது கௌமாரம். இன்னைக்கும் கோயம்புத்தூர்ல இது ஒரு வகுப்பு, கௌமாரம் மடாலயம்னு ஒண்ணு இருக்குது. அங்க பள்ளிக்கூடமே இருக்குது. குழந்தைகளுக்கு தமிழ் வழியா சொல்லுவாங்க. முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிற சத்தி சரவண முத்தி குரு வித்து குருவர என போதும். நம்மளுக்கு அந்த தமிழ் வர்றதுக்கு மாதிரி அவங்க குழந்தைகள் இருந்து அந்த மொத்த திருப்புகளையும் அழகா என்ன பண்ணிடுவாங்க, அந்த கௌமார மடாலயத்துல இருக்க பள்ளிக்கூடத்துல இருக்க குழந்தைகள் எல்லாம் தமிழ்ல வந்து அவ்வளவு அளவுக்கு பேசுவாங்க. டான் 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 இருக்கும். இப்படி ஒரு திருப்புகழ் எடுத்து கொடுத்தா டக்கு டக்குன்னு படிக்கும். அந்த கோயம்புத்தூர்ல அந்த மாதிரி ஒரு கௌமார மடாலயத்துல முருகபெருமானையே முழுவதற் கடவுளாக வைத்திருக்கக்கூடியதுதான் இந்த கௌமார சமயம் சொல்லக்கூடியது. அப்போ கணபதி மட்டும் கும்புறது கணாதிபத்தியம், முருகர் மட்டும் கும்புறது வந்து கௌமாரம், அப்புறம் அம்பாலை மட்டும் கும்புறது வந்து சாக்த வழிபாடு, சாக்தம்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு. அது அம்பாலை மட்டும்தான் கும்பிடுவாங்க, வேற எதுவும் கும்பிட மாட்டாங்க, காளி தான். அதான் நீங்க அந்த பக்கம் போனீங்கன்னா தெரியும்,
52 சக்தி பீடங்கள்லாம் இந்தியா ஃபுல்லா பரவி இருக்கும். அது ஃபுல்லா வெறும் சக்தி வழிபாடு மட்டும்தான். அது சாக்தம் மட்டும்தான். அம்பாலே முழுமுதற் கடவுளாக அம்பாள் மட்டும்தான். அபிராமி பட்டர்லாம் அம்பாள தவிர என்ன பண்ண கிடையாது. வேற எதுவும் பண்ணது கிடையாது. அந்த பக்கம் ராமதாஸ் அது இவரு ஆ ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவரும் அம்பாள மட்டும்தான். காளிய மட்டும் தான் உபாசன தெய்வமா எடுத்துக்கிட்டார். இப்படி அம்பாள மட்டும் கும்பிட்டு தேறினவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. அடுத்து பின்னாடி இப்ப சிவபெருமானுக்கு பின்பக்கம் அப்படியே ஒரு நேர் உல்டா அப்படின்னா இருட்டு. சாமி நெருப்புன்னா அதுக்கு நேர் எதிரா ஒரு சாமியோட நிழல் இருக்கு இல்லையா? அதுதான் நாராயணன். அந்த நாராயணனுக்கு மார்க்கம் என்னன்னா வைணவம். இப்போ இறைவன் நடந்து போனார்னா இறைவனுக்கு ஒரு நிழல் இருக்கும் இல்லையா? அந்த நிழலுக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் பாருங்க. மறைக்கக்கூடிய ஆற்றல். அதான் ஹரி ஓம்னுவாங்க. ஹரி ஓம் நமச்சிவாய. ஏன்னா முதல்ல மறைச்சிருக்குது. ஹரினா முதல்ல இருள் தான் சூழ்ந்திருக்குது. கண்ண மூடி பாருங்களேன், இருளோன்னு இருக்கும். அப்பா கண்ண மூடுனாலே பயமா இருக்குதுப்பா, இருட்டா இருக்குன்ற. அதான் ஹரி ஓம் அப்படின்னுவாங்க. அப்ப அந்த அந்த ஹரின்றது யாருன்னா சாமியோட நிழல். ஆமா, நிழலுக்கே அவ்வளவு பவர் பாருங்க. அதுதான் வந்து யார தாங்குது? நம்ம உயிர்கள் எல்லாம் ரட்சிக்குது, காப்பாத்துது. காப்பாத்தி பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு வந்து அந்த மாயோன்னு சொல்லக்கூடிய பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் அந்த பக்கம் திரட்டி விடுது. ஆமா, மாயையிலிருந்து விலகி விலக்கி விடுது. அப்போ அவனை மட்டும் அந்த மாயோனை மட்டும் வணங்குறதுக்கு பேர் என்னன்னா வைணவன்னு பேரு. இப்ப இதே 4 வந்துருச்சா? சிவபெருமான வணங்குறது சைவம். அவங்க மனைவி அம்பாள மட்டும் வணங்குறது சாக்தம். அதுக்கப்புறம் வந்து கணபதிய மட்டும் வணங்குறது வந்து கணாதிபத்தியம். அப்புறம் முருகர மட்டும் வணங்குறது வந்து கௌமாரம். இந்த 4 பேர் வந்துட்டாங்களா? இதுக்கப்புறம் பின்னாடி இவங்க 4 பேருக்கு பின்னாடி ஒரு ஆள் இருக்கிறார். அவர்தான் இருள். அரின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து வைணவம்னு பேர். சரியா? அது வந்து இருள் தத்துவம். அந்த ஹரின்னு சொல்லுவாங்க. அரி துயிலும் அப்படின்னு சொல்லுவாங்க. துயில் அப்படி சொல்லுவாங்க. அது இருள் அந்த பக்கம்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த நாராயணனுடைய வைணவம். அப்ப 5 ஆயிடுச்சா? இப்போ 6வதா ஒண்ணு இருக்குது. அது என்னதுன்னா, அ அதுக்கு பேரு சூரியன். சூரியன கும்பிடுவாங்க. சூரியன மட்டும் வழிபாடு செய்றவங்க. அதுக்கு ஏன்னா வெளிச்சம் தர்றாரு இல்லையா? அவர மட்டும் தனியா கும்பிட்டதுக்கு மேல அதுக்கு சூரிய வழிபாடுன்னு பேரு. இந்த 6 சமயங்களுக்கும் தலைவன் யாருன்னா சிவபெருமான் தான். அம்பாலாவும் அவர் தான் இருக்கிறாரு. முருகனும் அவரா தான் இருக்கிறாரு. கணபதியாவும் அவர் தான் இருக்கிறாரு. பின்னாடி நாராயணனாவும் அவர் தான் இருக்கிறாரு. அப்புறம் வேற என்ன சமயம் எந்த சமயங்கள் எடுத்தாலும் அங்க மாதொரு பாகனா யார் இருப்பாரு? சிவபெருமானா இருப்பாரு. எத்தன சமயங்கள் இருக்கோ அத்தன சமயத்துக்கும் தலைவன் வந்து சிவபெருமான் தான். அது கிறிஸ்தவமா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், வேற எந்த புத்த சமயமா எந்த சமயத்த எடுத்தாலும் சாமி தான் இருப்பாரு. அந்தந்த உயிர்களுடைய பக்குவத்துக்கு ஏத்த மாரி இருப்பாரு. இல்ல எங்க காட்டேரி தான் நான் கும்பிடுவேன். இல்ல எங்க கொலகாத்த அம்மன் தான் கும்பிடுவேன். இப்படி நீங்க எத எடுத்தாலும் சரி, எந்த அம்பாள எடுத்தாலும், யார் எடுத்தாலும், யாதொரு தெய்வமானாலும் அங்க மாதொரு பாகம் தான் இருப்பாரு. அது உயிர்களுடைய பக்குவத்துக்கு ஏத்த மாரி. அப்போ இந்த 6 சமயம் இருக்கு இல்லையா? இந்த 6 சமயத்துக்கும் தலைவன் சிவபெருமான் தான். இந்த 6 சமயத்த தான் சங்கரர் என்ன செஞ்சாருன்னா, ஒரு மெர்ஜ் பண்ணாரு. என்ன மெர்ஜ் பண்ணாருன்னா, இதையெல்லாம் ஒண்ணாக்குனாரு. தந்தை, எல்லாவற்றுக்கும் மூலமா இருக்கக்கூடிய தந்தை. தாயும் இலி, தந்தை இலி. அப்ப அவர் தான் மூலம். அதிலிருந்து அருள் சக்தியா வந்தது பராசக்தி. அத மனைவியா மாத்து, பொண்டாட்டி ஆக்கியாச்சு. அதுக்கப்புறம் அப்பா, அம்மா ஆக்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து இவங்க 2 பேர்ல இருந்து என்ன தோன்றுது முதல்ல? என்ன தோன்றி வருது முதல்ல? ஆ ஒலி வருது, ஓசை வருது. அப்போ அந்த ஓங்காரம் இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால ஓங்காரம் வருது இல்லையா? அப்ப அம்மையப்பன் என்றால் என்ன? உலகம் என்றால் என்ன? திருவிளையாடல் படத்துல பார்ப்பீங்க. அப்போ குழந்தை என்ன பண்ணும்? முதல்ல போய் செஞ்சுட்டா, இந்த உலகம் என்றால் என்ன? அம்மையப்பன் என்றால் என்ன? கேட்டு என்ன பண்ணும்? சுத்தி வந்து மாம்பழத்த முதல்ல வாங்கிடும். அப்போ ஓங்காரம் தான் முதல்ல வெற்றி பெறுது. அப்போ ஓசை தான் நம்மள எல்லாம் தாங்கி நிக்குது. அதனால தான் கணபதி வந்து எல்லா உலகங்களையும் தன் அகத்தே வைத்திருக்கிறதுனால, எல்லாத்தையும் தன்னுடைய வயித்துல வச்சிருக்குதாம். அதனால அது முழுமுதற் கடவுள்னு ஆயிடுச்சு. அப்ப அந்த குழந்தைய முதல்ல வச்சுக்குது. அப்போ அதுக்கு ஒரு மார்க்கம். என்ன மார்க்கம்? கணாதிபத்தியம். கணாதிபத்தியம். ஆரம்ப கடவுள். ரைட்டா? அப்போ அ அ இந்த இதோ ஒரு நொடியில் நான் சுற்றிவிட்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு இல்லையா? அது என்னது? ஸ்பார்க்ஸ். அதாவது ஸ்பாட் லைட். இங்கிருந்து டார்ச் அடிச்சோம்னா சீறி பாயுது இல்லையா? அந்த மாரி என்ன பண்ணுது? "இதோ ஒரே செகண்ட்ல பார்த்துட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுச்சு? உலகத்த வலம் வந்துச்சு. எது மேல ஏறி? மனம்ன்ற மயில் ஏறி பறந்து வந்து அங்க ஒரு நொடியில வந்து நின்னுச்சு. நின்ன உடனே இங்க வந்து பார்த்தா, அதுக்குள்ள ஞானப்பழத்த யார் வாங்கிட்டது? விநாயகர் வாங்கிட்டாரு. அப்போ ஓங்காரத்துல உச்சமா இருக்கக்கூடிய ஓசை அதுதான் ஆதாரமா இருக்குது. அதுவே முன்னாடி வந்து நின்னுச்சு. அப்போ ஒலி முதல்ல, அப்புறம் தான் ஒலி. முதல்ல சப்தம் வருது, ஓங்காரம் வருது. அதாவது அ ம மணி ஓசை வரும் முன்னே, அப்புறம் வரும் தான் பின்னாடி வந்து அது ஒரு நல்லா அழகா சொல்லுவாங்க. அ மணி ஓசை வரும் முன்னே, யானை வரும் பின்னே அப்படின்னுவாங்க. அதாவது யானை வந்து பின்னாடி வரும். யானை வரும் பின்னே, மணி ஓசை மணி வரும் முன்னே. முன்னே. ஆமா, ஆமா. அப்ப முன்னாடி ஓசை வரும். அப்போ ஓங்காரம்ன்றது முதல்ல வரும். அதுக்கப்புறம் தான் பின்னாடி. ஓங்காரம் வந்த பிறகே யார் வந்தது அர்த்தம்? நீங்க தவம் பண்ணும்போது உங்களுக்குள்ள காதுல குய்ன்னு ஒரு ஓங்கார சத்தம் வருதுன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? கணபதி உள்ள வந்துட்டாருன்னு அர்த்தம். ஆமா, நீங்க வெற்றி பெற்றுட்டீங்க. அவர் வரும்போது தலையில கொட்டிக்கணும்.
தலையில என்ன பண்ணும், அந்த 2 கண்ணும் நல்லா அப்படியே சிகப்பா இருக்கும், சின்னூண்டா இருக்கும். ஆமா. பயந்துறக்கூடாது அவர பார்த்து. உள்ள கரிமுகம். "துங்க கரிமுகத்து தூமணி எனக்கு தங்கத்தமிழ் மூன்றும் தா." உள்ள ஒலிக்க ஆரம்பிச்சுரும். கண்ண மூடுனோனே பயந்துறக்கூடாது. அவர் வந்து நின்ன உடனே ஒரு மாரி நிசப்தம் ஏற்படும். அமைதி ஏற்படும். பயந்துறவே கூடாது. "அப்பா, விநாயகா" அப்படின்னு நம்ம இறுக்கி பிடிக்கணும். ஏன்னா, எல்லா கலைகளும் அவர்கிட்ட இருக்குதாம். யார்கிட்ட? ஆமா. எல்லா மெய்ஞானமும் பாருங்களேன், இந்த தேவாரமே தொலைஞ்சு போச்சுங்க. இத நம்பியாண்டார் நம்பி விநாயகர்ட்ட கேட்டு வாங்குனாருங்க, இந்த 12 திருமுறையும். இப்ப நம்ம பாடிட்டு இருக்கோமே 3 திருமுறை. இதெல்லாம் யார் குடுத்தது? பொல்லாப்பிள்ளையார் குடுத்தது. திருநாரையூர்ன்ற ஊர்ல கணபதி தான் காமிச்சு குடுப்பாரு. சிதம்பரத்துல செல் அடிச்சு போய் ஒரு ரூம்ல இருக்குது பாருப்பா, போய் எடுத்துக்கங்கன்னு சொன்னது யாரு? கணபதி தான் சொன்னாரு. அப்போ உங்களுக்கு ரகசியங்கள்லாம் தெரியணுமா? கண்ண மூடி இருட்டா இருக்கும். அந்த இருட்டுல 2டே 2 யானை கண்ணு மாரி கொஞ்சம் நெனச்சு பாருங்களேன். சின்னூண்டு கண்ணு. அவ்வளோ பெரிய உடம்புக்கு சின்னூண்டு கண்ணு. அப்படியே தலையில குட்டிக்கின்னு, "அப்பா எனக்கு பயமா இருக்குது. இந்த ஓங்காரத்த என்ன சுட்டி காமிச்சு, ரகசியங்கள எனக்கு காமிச்சு குடுங்கப்பா." அப்படின்னு ஔவையார் கேட்ட மாரி நீங்களும் கேட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், அப்படியே குழந்த மாரி என்ன பண்ணுவாரு? "பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி." பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் அடிகணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே. அப்படி கரிமுகத்துல இருக்கக்கூடிய உமையோட அந்த மொத்த உருவத்தையும் தாங்கி எல்லா உலகத்தையும் தாங்கி இருக்கிற அந்த கணபதி கிட்ட எல்லா ரகசியம் இருக்குதான். அதனால கண்ணை மூடி ஓங்காரத்தை பார்த்து பயப்படாம கணபதி மந்திரத்தை சொல்லி ஓம் மகா கணபதியே போற்றி போற்றி மங்கள கணபதியே போற்றி சங்கத்தமிழ் மூன்றும் தா துங்க கரிமுகத்து தூமணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம்னா தேவாரம் முதற்கொண்டு இசை முதற்கொண்டு எல்லாவற்றையும் தவத்தில் நம்ம பெற்றுக்கொள்ளலாமா, வரம் வாங்கிக்கலாமா கணபதி கிட்ட. அப்போ கணபதி இல்லாம நீங்க எந்த வீட்டையும் வீட்டு பையனை வீடு பேரும் அடைய முடியாது. முழுமுதற் கடவுள் அவரு. அப்போ தவத்துல உட்காரும்போது யார நினைக்கணும் நம்ம முதல்ல? உட்கார்ந்து அந்த ஓங்காரத்த நினைச்சு லயம் கூடும். ஆன்மா அந்த பசு அறிவும், பாச அறிவும் எவனால் சுட்டி காட்டப்படும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒரு பாட்டு ஒண்ணு வரும். அப்ப எவனால்னு ஒரு கேள்வி கேட்பாரு அந்த அகத்தியர் பாட்டுல வரும். அந்த எவனால்ன்றதுக்கு கேள்வி யார் தெரியுமா பதிலு? விநாயகர் மூர்த்தி தான். ஆமா. பாச அறிவுல இருந்து நம்ம பசு அறிவு, உயிர் அறிவு காமிச்சு ஓங்காரத்துல விட்டு வச்சு நம்ம வீட்டு பேர நம்மளுக்கு காமிச்சு கொடுக்குற ஆற்றல் உள்ளவர் யாரு? அதனால தான் முக்தி கணபதி, சித்தி கணபதி நெறைய கணபதி இருக்கிறாங்க. செல்வ கணபதி, வைராக்கிய கணபதி, வித்யா கணபதி, அ என்னது பொல்லா பிள்ளையார் இப்படி நெறைய கணபதி இருக்காங்க. ஆக மொத்தம் எந்த கணபதியும் சரிங்க. உச்சிஷ்ட கணபதி அப்படி நெறைய கணபதி இருக்கு. இவங்க எல்லாம் ஞானத்த கொடுக்கக்கூடிய கணபதிகள். அதனால தான் கோயில்ல நீங்க உள்ள நுழையறதுக்கு முன்னாடி யார் இருப்பாங்க? அந்த ஓங்காரம் இல்லாம எதுவுமே இல்லன்றதுக்கான அடையாளம் தான் அது. இப்ப புரிஞ்சுச்சா? எது என்னன்னு தெரிஞ்சு போச்சா? அப்போ இருக்கிற மார்க்கங்கள் எல்லாத்தையும் சேர்த்து தான் சைவ சமயத்துல சங்கரர் என்ன பண்ணாரு? இந்த மாரி ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு ஒரு உறவுகள்லாம் வச்சு, இது எல்லாம் ஒரு சமயமா மாத்தி, இதுக்கு இந்து மதம்ன்னு பேர் வச்சாங்க. ஆனா, அது யூனிக் பண்ணது ஆதிசங்கரர். இந்து மதம்ன்னு பேர் வச்சார். ஆனா, அது எப்படி இது கொண்டு போய் சில இடங்கள்ல போய் சேரல. அது 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 எப்படி அது 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 ஒரு யூனிக்னஸ். அது எப்படின்னா, இந்த ஒன்னஸ் வரல அதுல. ஏன்னா, எங்களுது தான் உயர்ந்தது. எங்க நாராயணன விட எங்க நாராயணன விட அ உயர்ந்தது இல்ல. அதே மாரி எங்க முருகர தவிர வேற பெரிய கடவுள் இல்லவே இல்ல. அதே மாரி நம்ம சிவனடியார்கள ஒருபோதும் வந்து நம்ம வந்து வாய்ஸ் அவுட்டல் அடிக்க மாட்டோம். ஏன்னா, நம்பளுக்குள்ள எல்லாமே இருக்குது. நம்பளுக்குள்ள எல்லாமே இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ண வேண்டியது அவசியம் இல்ல. நம்ம வந்து விட்டு குடுத்து போயிடுவோம். சரி நாராயணன் பெரிய ஆள். சரிங்க. நாராயணன் பெரிய ஆளா இருந்துட்டு போட்டும். அப்படின்னு விட்டு குடுத்துட்டு போயிடுவோம். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவன் சுடுகாட்டு கடவுள். அவன கொண்டு வந்து வூட்டுக்குள்ள வைக்கிறியே. அவன கொண்டு வந்து கற்பூரம் ஏத்துறியே. அதெல்லாம் வெளியில வச்சுக்க. சுடுகாட்டோட வச்சுக்க. இங்கெல்லாம் சாம்பல்லாம் அங்க சேர்க்கக்கூடாது. அப்படின்னுவாங்க. அதான் கன்மத்தினுடைய அடையாளம். நாராயணன் வழிபடுறவங்க. அப்புறம் முருகர் பக்தர்கள்லாம் பாருங்களேன். ம். அ எங்க சிவபெருமானுக்கு பாடம் சொன்னவருங்க அவரு. சுப்பையாங்கன்னுவாங்க. அது அறியாமையில என்ன பண்ணுவாங்க, முருகர தூக்கி தூக்கி பிடிப்பாங்க. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அது நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் மாரி இந்த 6 சமயத்துல இருப்பாங்க. எங்க சக்தி இல்லன்னா என்ன தெரியுமா? காளி கீழ தாங்க சிவபெருமான்னுவாரு. காளி கீழ தான் சிவபெருமான்னுவாரு. யாரு? அம்பாள் உபாசகரு. ஏன்னா, அவரு அதுலருந்து மீண்டு ஏன்னா அவருக்கு என்னன்னா, அவருக்கு அதான் பெருசு. அவருக்கு அம்பாள் தான் பெருசு. இதெல்லாம் இந்த வேடிக்கைலாம் சாமி பார்த்துன்னு தான் இருப்பாரு. எல்லாம் என் சரீரம் தான்டான்னு எப்ப சொல்லுவாரு? கடைசில எண்டு சொல்லுவாரு. அதான் யாதொரு தெய்வமானாலும் அங்க மாதொரு பாகனா யார் இருக்குது? சிவபெருமான் இருக்காரு. அப்ப முருகர கும்பிட்டாலும் சரி, கணபதி கும்பிட்டாலும் சரி, அம்பாள கும்பிட்டாலும் சரி, அப்புறம் நீங்க வந்து பின்னாடி இருக்கிற நாராயணன கும்பிட்டாலும் சரி, யார கும்பிட்டாலும் சரி, எண்டு யாரு? சிவபெருமான் தான். நீங்க ஒரு மலையில எந்த பக்கம் ஏறுனாலும் சரி, அது சாமி தான்.
இறைவன் தான். இப்ப புரிஞ்சு போச்சா? அது நீங்க எந்த குல தெய்வமா இருந்தாலும் சரி, செப்பரேட்டா பிரிச்சு நீங்க என்னதான் பிரிச்சு வச்சாலும், அது இறுதியில அதுதான். ஆனா, இப்ப மனம் என்ன பண்ணும்? பேதம் பிரிச்சு கொண்டு போய் தனித்தனியா நம்மள வணங்க சொல்லும். அப்ப பக்குவத்துக்கு ஏத்த மாரி தான் நமக்கு தெய்வம்லாம் மாறுபட்டு நிக்கும். சரி. இப்ப இப்ப இந்த 6 சமயங்கள் குறித்து நீங்க கொஞ்சம் கொஞ்சம் லேசா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அதனால இந்த இந்த 6 சமயத்துக்கும் தலைவன் வந்து சிவபெருமான் தான். இதுக்கப்புறம் 6 சமயத்தினுடைய தெய்வங்கள உங்களுக்கு சொல்றேன். இது சூரியனே பெருங்கடவுள்னு நெனச்சு சூரியன வழிபாடு செஞ்சாங்க இல்லையா? அந்த சூரியனுடைய பல்ல உடைச்சவரு சாமி. வீரபத்திரர வந்து 32 பல்லையும் ஒரே அடியில உடைச்சாரு. ஏன் உடைச்சாரு? முழுமுதற் கடவுளா நாராயணன ஏத்துக்கினாரு. யாரு? சூரியன். எப்போ? தக்கன். தக்கன் தன் வேள்வி செய்யும்போது, இறைவன கூப்பிடாம, அ தாட்சாயணியும் கூப்பிடாம என்ன பண்ணாரு? புறக்கணிச்சுட்டாரு. அவன் தெரியாத்தனமா பொண்ணு என்ன பண்ணிட்டான்? என் பொண்ண அபகரிச்சுட்டான். அவனுக்கு நான் குடுத்துட்டேன். சுடுகாட்டுல வேலை செய்றவனுக்கு, சுடுகாட்டுல இருக்கிறவனுக்கு போய் என் பொண்ண குடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அவமதிப்பார். அப்ப அவமதிக்கும்போது என்ன ஆகும்னா, நாராயணன முழுமுதற் கடவுளா, "நீ உட்காருப்பா. தேவர்களுக்கு நீ தான் தலைவன்னு" சொல்லிட்டு உட்கார வச்சு, இந்த ஆளு ஐஸ் வச்சோனே மயங்கிடுவான். யாரு? திருமால். மயங்கின உடனே அந்த ஆள முழுமுதற் கடவுளா ஏத்துக்கணும். உட்கார்ந்தவன சாமி அங்க வரும் பாருங்க ஒரு இது. அதர்மத்துக்கு அதான் சொன்னேனே. உங்களுக்கு எல்லாம் பதவியெல்லாம் குடுத்து, எல்லாம் குடுத்தா நன்றி கெட்டவர்களே! உங்கள என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு தான் நெனைப்பாரு. நெனச்ச மாத்திரத்திலே வேர்வையில ஒரு வேகத்துல ஒரு அக்னியில ஒரு ஒரு புத்திரர உண்டாக்குவாரு. அவர்தான் வீரபத்திரர். அந்த வீரபத்திரர் வருவாரு பாருங்க. வந்த உடனே முதல்ல அந்த தச்சன் அந்த தக்கனுடைய தல தான் முதல்ல துண்டாகும். எகிறி போய் விழும். ஆமா. அதுக்கப்புறம் திருமால உதைப்பாரு. ஒரே உதைத்தான். அந்த மார்பு பொளந்துருமாம். பொளந்த உடனே விழுந்தா எல்லா உயிருக்கும் அடி விழுன்றதுக்காக சாகாம உட்டாராம். யார? திருமால. "அப்படி வச்சுக்க. கடைசி எல்லைய வச்சுக்க." அப்படின்னு சொல்லிட்டு உட்டாராம். அப்புறம் பதறி ஓடி போய் இந்திரன் என்ன பண்ணானா, குயிலா போய் மறைஞ்சுக்கினானாம். அப்புறம் சூரியன் என்ன பண்ணானா, ஓடுறதுக்கு முயற்சி பண்ணானாம் பாருங்க. ஒரே குத்து தானாம் மூஞ்சில. குத்துன குத்துல அப்படியே மொத்த பல்லும் என்ன போச்சு, சூரியனுடைய பல்லு மொத்தம் அப்படியே நொறுங்கி விழுந்து போச்சாம். அப்போ இதுக்கெல்லாம் ஓனர் ஒருத்தர் இருக்கிறாருன்னு தெரிஞ்சு போச்சா இப்போ? அப்புறம் சந்திரன் இருக்க இடம் தெரியல. அப்புறம் வந்து இந்திரன் ஓடுனான். இந்திரன் ஓடி குயிலா போய் மறைஞ்சுக்கினான். இப்படி ஒவ்வொருத்தரும் தேவர்கள்லாம் என்ன பண்ணாங்களாம், ஓடி ஒளிஞ்சாங்களாம். அடிபட்டு துவாம்சமாகி பின்னி பெடல் எடுத்து உயிரே என்ன பண்ணிட்டாராம், குடிக்கிற அளவுக்கு வந்துட்டாராம். அப்புறம் சாமி சாந்தமடைய சொன்னாராம் வீரபத்திரர். அப்படி சாந்தம் அடைஞ்ச பிறகு தான், அப்புறம் திருப்பி என்ன பண்ணாராம், அ அம்பாள் வேண்டுதலுக்கு இணங்க, அ ஒவ்வொருத்தருக்கும் ஆட்டுத்தலை அந்த அவனுக்கு தலை வெட்டிட்டாரு இல்லையா? அந்த தக்கனுக்கு. அவனுக்கு ஆட்டு தலை குடுத்து சரி செஞ்சு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவருக்கும் மீண்டும் என்ன பண்ணாரு, தன்னுடைய பொறுப்ப உணர்ந்துக்கிட்டாங்க. சாமி, சாமின்னு அப்படின்னு கதறுனாங்களாம். அப்போ மூல பரம்பொருள என்னைக்கெல்லாம் நம்ம மறக்கிறோமோ, அன்னைக்கெல்லாம் வந்து கொலாப்ஸ். கொலாப்ஸ்ன்னா எந்த செயலும் சீர்பட்டு வராது. சீரே பட்டு வராது. மூலவனாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைவனை மறந்து செய்யப்படுகிற எந்த ஒரு தொழிலும், எந்த ஒரு விஷயமும், அது அபத்தத்தில் தான் முடியும். ஆமா. அப்போ படைத்தவனுடைய மூலத்தை அறிந்து, அப்பா இது உன்னால் தான் செய்யப்படுகின்ற அறிவு என்னைக்கு நமக்கு வருதோ, அன்னைக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அற்புதமா இது பண்ணிக்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? திருவருள் கருணையினால, இப்போ ஒரு நம்முடைய நலம் கருதி ஒரு பாடல் ஒண்ணு. ஆமா. சிவபெருமானே சிவ சிவ எல்லாம் இந்த 10 பொற்பிறந்துண்டு அடியேன்ற அந்த பாட்ட நம்ப எடுத்துக்கிறேன் நானு. நீங்க என்ன பண்ணுங்க, உங்க வேலை என்ன தெரியுமா? கண்கள வந்து கரெக்ட்டா புருவ மத்தியில வைக்க வேண்டியது தான் உங்க வேலை. ஆமா. வேற எதுவும் வேலை கிடையாது. உங்களுக்கு இங்க நைட்டு வந்துட்டீங்கனாலே, உங்க வேலை என்னன்னா, அ அப்படியே வந்து ஏகாந்தமா ஒரு நல்ல அ நல்ல இருக்கைய தேர்ந்தெடுத்துக்கங்க. அது முதுக நீங்க சாஞ்சுக்குவீங்களோ, இல்ல நீங்க வந்து இளைப்பாறுவீங்களோ எனக்கு தெரியாது. நீங்க தூங்குவீங்களோ எனக்கு தெரியாது. நல்லா சோஃபா கீஃபா எதுனா இருந்தா நல்லா உட்காந்துங்க. நல்லா இப்படி அப்படி திரும்பாம என்ன பண்ணிக்கங்க, உட்காந்துங்க. உட்காந்துக்கின்னு, ஆ அடியேன் பாடும்போது, கவனத்த மட்டும் புருவ மத்தியில ஆடாம, அசையாம, யாரும் உங்கள எதுவும் என்ன பண்ண போறதில்ல. எதுவும் பண்ண போறதில்ல. ஆ திருவருள் கருணையினால கவனிக்கிறது தான் உங்க வேலை. சரியா? 131 எடுத்துட்டேன். திருச்சிற்றம்பலம். எல்லாம் தயாரா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். ஆடாம, அசையாம புருவ மத்தியில அப்படியே பாருங்க. சாமியோட திருவடி அது. அந்த திருவடியில நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ விண்ணப்பம் வைக்க போறோம். என்ன விண்ணப்பம் வைக்க போறோம் தெரியுமா? நமக்கு வந்து உடுத்துறதுக்கு உடை, இருக்கிறதுக்கு இடம், அப்புறம் வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு, போறதுக்கு வரதுக்கு வாகனம், அப்புறம் வந்து கையில கை செலவுக்கு காசு. இது எல்லாத்தையும் இப்ப சாமிகிட்ட கேட்க போறோம். சரியா? நீங்க உங்க வேலை என்னன்னா ஜாலியா ஏன்னா உழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க. நீங்க எல்லாரும் உழைப்பாளிங்க. அடியேன் வந்து திருவருள் கருணையினால ஏதோ இருந்த இடத்துல இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். சரியா? நீங்க என்ன பண்ணுங்க, உங்க வேலை என்னன்னா புருவ மத்தியில உங்க
கவனத்தை வச்சுக்கிறோம். அப்படியே அழகா ரொம்ப உத்தெல்லாம் பார்க்காதீங்க. பாதி கண்ணு மூடி, பாதி கண்ணு திறந்து கவனத்த மட்டும் அங்க வைங்க. சரியா? சிவபெருமானே சிவ சிவா. இப்ப நம்ம அழகா உள்ள போயிடலாம். சிவ சிவா. திருச்சிற்றம்பலம். உங்கள எல்லாரும் இப்ப நான் என்ன பண்ணுவேன், திருநாகைக்காரோன்ற ஊருக்கு கூட்டு போறேன். திருச்சிற்றம்பலம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய இப்ப இதெல்லாம் இந்த எல்லா தேவையும் நிறைவடையணும். எல்லாருக்கும் இருக்கிற இடம், வீடு இல்லையே, ஐயோ கையில காசு இல்லையே, உடுத்துறதுக்கு உடை இல்லையே, சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்லையே, அப்புறம் போறதுக்கு வாரத்துக்கு போக்குவரத்துக்கு காசு இல்லையே, வாகனம் இல்லையே அப்படின்னு நிறைய புலம்புகள் அடியார்களுக்கு இருக்கதானே செய்யும். நம்ம உரிமையா இப்ப சாமி கிட்ட என்ன பண்ண போறோம், கேட்டு வாங்க போறோம். உங்க கவனம் முழுக்க அப்படியே இருங்க, ஏகாந்தமா இருங்க. சுந்தரமூர்த்தி சாமிகள் நினைச்சுங்க. திருச்சிற்றம்பலம். பத்தூர் புக்கிரந்துண்டு பல பதிகம் பாடி பாவையரை கிரி பேசி படிராடி திரிவீர் செத்தார்தம் எலும்பணிந்து சேவேரி திரிவீர் செல்வத்தை மறைத்து வைத்தீர் எனக்கொரு நாள் இறங்கீர். பத்தூர் புக்கிரந்துண்டு பல பதிகம் பாடி பாவையரை கிரி பேசி படிராடி திரிவீர் செத்தார்தம் எலும்பணிந்து சேவேரி திரிவீர் செல்வத்தை மறைத்து வைத்தீர் எனக்கொரு நாள் இறங்கீர். முத்தாரம் இலங்கை மேலீர் மணி வைர கோவை அவை போன தந்தருளி மெய்க்கினிதானாரும் கத்தூரி கமல் சார்ந்து பணித்தருள வேண்டும். கத்தூரி கமல் சார்ந்து பணித்தருள வேண்டும். கடல் நாகை காரோணம் மேவீருந்தீரே. கடல் நாகை காரோணம் மேவீருந்தீரே. ஆடாம அசையாம கையில சென்முத்திரையை வச்சுக்கின்னு நளினமே உடம்பு அசைய கூடாது. சாமியோட திருவடி மட்டும்தான் கவனம் இருக்கணும். சரியா? வேம்பினோடு தீங்கரும்பு விரவியனை தீற்றி விருத்தி நான் உமை வேண்ட துருத்தி புக்குங்கு இருந்தீர். பாம்பினோடு படர் சடைகள் அவை காட்டி விரட்டி பகட்ட நான் ஒட்டுவனோ பலகாலம் உழன்றேன். சேம்பினோடு செங்கழு நீர் தன் கிடங்கில் திகழும் திருவாரூர் புக்கிருந்த தீவண்ணர் நீரே. காம்பினோடு நேத்திரங்கள் பணித்தருள வேண்டும். கடல் நாகை காரோணம் மேவியிருந்தீரே. கடல் நாகை காரோணம் மேவியிருந்தீரே. பூன்பதோர் இலாமை பொருவிடை பொன்றேறி பொல்லாத வேடங்கொண்டு எல்லாரும் காண பூன்பதோர் இலாமை பொருவிடையொன்றேறி பொல்லாத வேடங்கொண்டு எல்லாரும் காண பான் பேசி படுதலையில் பலி கொள்கை தவிரீர். பான் பேசி படுதலையில் பலி கொள்கை தவிரீர். பாம்பினோடு படர் சடை மேல் மதி வைத்த பண்பீர். வீண் பேசி மடவார்க்கை வெல்வலைகள் கொண்டால் வெற்பரையன் மடப்பாவை பொறுக்குமோ சொல்லீர். காண்பினிய மணிமாடம் நிறைந்த நெடு வீதி கடல் நாகை காரோணம் மேவியிருந்தீரே. கடல் நாகை காரோணம் மேவியிருந்தீரே. விட்டதோர் சடைதாழ வீணை விடங்காக வீதி விடை ஏறுவீர் வீணடிமை உகந்தீர். தொட்டராயின பேய்கள் சூட நடம் ஆடி சுந்தரராய் தூமதியம் சூடுவது சுவண்டே. வட்டவார் குழல் மடவார் தம்மை மயல் செய்தல் மாதவமோ மாதிமையோ வாட்டமேலாம் தீர கட்டியமக்கு ஈவதுதான் எப்போது சொல்லீர். கட்டியமக்கு ஈவதுதான் எப்போது சொல்லீர். கடல் நாகை காரோணம் மேவியிருந்தீரே. கடல் நாகை காரோணம் மேவியிருந்தீரே. மிண்டாடி திரிதந்து வெறுப்பனவே செய்து வினைக்கேடு பல பேசி வேண்டியவா திரிவீர். தொண்டாடி திரிவேனை தொழும்புதலை கேற்றும் சுந்தரனே கந்த முதல் ஆடையாபரணம்
பண்டாரத்தே எனக்கு பணித்தருள வேண்டும். பண்டுதான் பிரம்மாணம் ஒன்றுண்டேன் உம்மை கண்டார்க்கும் காண்பரிதாய் கனலாகி நிமிர்ந்தீர். கடல் நாகை காரோணம் மேவியிருந்தீரே. கண்டார்க்கும் காண்பரிதாய் கனலாகி நிமிர்ந்தீர். கடல் நாகை காரோணம் மேவியிருந்தீரே. இளவயிதழ் வாயுமையோடெருதேரி பூதம் இசைபாட இடுவிச்சை கெச்சுச்சும் போது பலவகம்புக்கு குழிதருவீர் பட்டோடு சாந்தம் பணித்தருளாதிருக்கின்ற பரிசென்னு படிரோம். உலவுதிரை கடல் நஞ்சை அன்றமரர் வேண்ட உண்டருளி செய்தது உமக்கிரு கொன்னாதிடவே. கலவமயில் ஏலவர்கள் நடமாடும் செல்வ கடல் நாகை காரோணம் மேவியிருந்தீரே. கடல் நாகை காரோணம் மேவியிருந்தீரே. தூசுடைய அகலல்குள் தூமொழியால் ஊடல் தொலையாத காலத்தோர் சொற்பாடாய் வந்து தேசுடைய இலங்கையர்கோன் வரையெடுக்க அடர்த்து திப்பிய கீதம் பாட தேரோடு வாள் கொடுத்தீர். நேசமுடை அடியவர்கள் வருந்தாமை அருந்த நிறைமறையோர் உறைவீழி மிடலைதனில் நித்தல் காசருளி செய்தீர். இன்றெனக்கு அருள வேண்டும். கடல் நாகை காரோணம் மேவியிருந்தீரே. காசருளி செய்தீர். இன்றெனக்கு அருள வேண்டும். கடல் நாகை காரோணம் மேவியிருந்தீரே. மாற்ற மேல் ஒன்றுரையீர் வாளா நீர் இருந்தீர். வாழ்விப்பன் என ஆண்டீர் வழியடியேன் உமக்கு. ஆற்றேவல் திருவுடையீர் நல்கூர்ந்திரள்ளீர். அணியாரூர் புகப்பெய்த அருநிதியம் அதனில் தோற்றமிகு முக்கூற்றில் ஒரு கூறு வேண்டும். தோற்றமிகு முக்கூற்றில் ஒரு கூறு வேண்டும். தாரீரேல் ஒரு பொழுதும் அடியெடுக்கள் ஒட்டேன். காற்றனைய கடும்பரிமா ஏறுவது வேண்டும். காற்றனைய கடும்பரிமா ஏறுவது வேண்டும். கடல் நாகை காரோணம் மேவியிருந்தீரே. கடல் நாகை காரோணம் மேவியிருந்தீரே. மண்ணுலகும் விண்ணுலகும் உம்மதே ஆட்சி. மலையரையன் பொற்பாவை சிறுவனையும் தேரேன். எண்ணிலி உன் பெரும் வயிரன் கணபதி ஒன்றறியான். எண்ணிலி உன் பெருவயிரன் கணபதி ஒன்றறியான். எம்பெருமான் இது தகவோ இயம்பி அருள் செய்யீர். தின்னென என் உடல் விருத்தி தாரீரே ஆகில். திருமேனி வருந்தவே வளர்க்கின்றேன் நாளை. கண்ணரையன் கொடும்பாடன் என்றுரைக்க வேண்டா. கடல் நாகை காரோணம் மேவியிருந்தீரே. கண்ணரையன் கொடும்பாடன் என்றுரைக்க வேண்டா. கடல் நாகை காரோணம் மேவியிருந்தீரே. மரியேறு கரதலத்தீர் மாதிமையில் உடையீர். மாநிதியம் தருவனென்று வல்லீராய் ஆண்டீர். கிரிபேசி கீழ்வேலூர் புக்கிருந்தீர் அடிகள். இரியுமார்படுவேனோ திரு ஆனை உண்டேல். இரியுமார்படுவேனோ திரு ஆனை உண்டேல். பொறிவிரவு நற்புகற்கொள் பொற்சுரிகை மேலோர் பொற்பூவும் பட்டிகையும் புரிந்தருள வேண்டும். கரிவிரவு நெய்ச்சோறு முப்போதும் வேண்டும். கடல் நாகை காரோணம் மேவியிருந்தீரே. கரிவிரவு நெய்ச்சோறு முப்போதும் வேண்டும். கடல் நாகை காரோணம் மேவியிருந்தீரே. பன்மயத்த மொழி பறவை சங்கிலிக்கும் எனக்கும் பற்றாய பெருமானை மற்றாரை உடையேன். பன்மயத்த மொழி பறவை சங்கிலிக்கும் எனக்கும் பற்றாய பெருமானே மற்றாரை உடையேன். உண்மயத்த உமக்கடியேன் குறை தீர்க்க வேண்டும். உண்மயத்த உமக்கடியேன் குறை தீர்க்க வேண்டும். ஒளிமுத்தம் பூனாரும் பொன்பட்டும் பூவும் கண்மயத்த கத்தூரி கமல் சாந்தும் வேண்டும். கடல் நாகை காரோணம் மேவியிருந்தீரென்று
அண்மையத்தால் அணிநாவல் ஊரன் சொன்ன அண்மையத்தால் அணிநாவல் ஊரன் சொன்ன அருந்தமிழ்கள் இவை வல்லார் அமருலகு ஆள்பவரே. அண்மையத்தால் அணிநாவல் ஆரூரன் சொன்ன அருந்தமிழ்கள் இவை வல்லார் அமருலகு ஆள்பவரே. அருந்தமிழ்கள் இவை வல்லார் அமருலகு ஆள்பவரே. திருச்சிற்றம்பலம். ஆடாம அசையாம அப்படியே பார்த்துட்டே இருங்க. சிவபெருமானே சிவபெருமானே சிவசிவா. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். இன்னும் ஒரு அப்படியே புருவ மதிலிருந்து இறங்காதீங்க. மேல் வீட்டுலயே இருங்க. கீழ் வீட்டுக்கு வராதீங்க. கீழ் வீட்டுக்கு வந்தா தானே புத்தி கீழே போயிடுது. அப்படியே மேலேயே வைங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு பார்க்காதீங்க. ஏகாந்தமா பாருங்க. அப்படியே ஆனந்த பாதி கண்ணை மூடி பாதி கண்ணை திறந்து அந்த புருவ மதி நல்லா தெரியும். ஒண்ணும் ஒரு 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 சிரமமும் இல்லை. நல்ல சின்முத்திரையில போட்டு ஏகாந்தமா உட்காந்துங்க. உங்களை நாதத்துல கொண்டு போய் விட வேண்டியது அடியனுடைய வேலை. அவ்வளவுதான். அப்படி ஆடாம ஏன்னா தனியா பண்ணுங்கன்னா நீங்க பண்ண மாட்டீங்க. இப்படி கூட்டத்துல உட்கார வச்சாதான் நீங்க பண்ணுவீங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, எப்பவுமே கூட்டத்தோட போய் தானே பழக்கம் ஆயிடுச்சு. தனியா பண்ணாதான் நம்மளுக்கு தான் சலிப்பு வந்துருது. அப்படியே உட்காருங்க. தனியா உட்காந்து அப்படியே ஏகாந்தமா அப்படியே சின்முத்திரை பிடிச்சிக்கிட்டு வடக்கு நோக்கி உட்காந்து எப்படியோ எந்த பக்கமாவது பார்த்து உட்காந்துருக்கேன். ஆனா புருவ மத்திய மட்டும் அப்படி பார்த்துட்டு இருங்க. இன்னொரு வாட்டி உள்ள கொண்டு போயிடுறேன். திருச்சிற்றம்பலம். அப்படியே ஏகாந்தமா பாருங்க. இப்போ வந்து சாமியை நம்ம என்ன பண்ண போறோம்? பிடிக்க போறோம். சிக்கன் பிடிக்க போறோம். உம்பர்கட்கரசே ஒழிவர நிறைந்த யோகமே ஊற்ற என் தனக்கு. உம்பர்கட்கரசே ஒழிவர நிறைந்த யோகமே ஊற்ற என் தனக்கு. வம்பென பழுத்தென் குடி முழுதாண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தே. செம்பொருட்டுணிவே சீருடை கழலே செல்வமே சிவபெருமானே. எம்பொருட்டுன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே. எங்கெழுந்தருளுவதினியே. ஆடாம அசையாம சிக்கன்னு பிடிச்சுக்கணும். இடத்துல ஒரு மதித சரியா. விடை விடாதுகந்த விண்ணவர் கோவே வினயனின் உடையமை பொருளே. முடைவிடாதடியேன் மூத்தர மண்ணாய் முழு புழு குரம்பையில் கிடந்து கடைபட வண்ணம் காத்தெனை ஆண்ட கடவுளே கருணை மா கடலே. இடைவிடாதுன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே. எங்கெழுந்தருளுவதினியே. கவனத்தை கீழே இருக்கக்கூடாது. கண் இமைக்க கூடாது. இமைக்காம அப்படியே என்ன பண்ணணும் பார்க்கணும். அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்தாரமுதே. பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனின் தனக்கு. செம்மையேயாய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே. இம்மையே உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே. எங்கெழுந்தருளுவதினியே. அருளுடை சுடரே அளித்ததோர் கனியே பெருந்திரள் அருந்தவர் கரசே. பொருளுடை கலையே புகழ்ச்சியை கடந்த போகமே யோகத்தின் பொலிவே. தெருளிடத்தடியார் சிந்தையுள் புகுந்த செல்வமே சிவபெருமானே. இருளிடத்துன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே. இருளிடத்துன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே. எங்கெழுந்தருளுவதினியே.
ஒப்புனக்கு இல்லா ஒருவனே அடியேன் உள்ளத்துள் ஒளிர்கின்ற ஒளியே. மெய்ப்பதம் அறியா மீறிலியேற்கு விழுமியதளித்ததோர் அன்பே. ஒப்புனக்கு இல்லா ஒருவனே அடியேன் உள்ளத்துள் ஒளிர்கின்ற ஒளியே. மெய்ப்பதம் அறியா வீரிலியேற்கு விழுமியதளித்ததோர் அன்பே. செப்புதற்கு அரிய செடும் சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே. எய்பிடத்துன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே. எங்கெழுந்தருளுவதினியே. அரவையன் மனமே கோயிலாய் கொண்டாண்டு அளவிலா ஆனந்தம் அருளி. கவனமா பாருங்க. அரவையன் மனமே கோயிலா கொண்டாண்டு அளவிலா ஆனந்தம் அருளி. பிறவி வேறறுத்தென் குடி முழுதாண்ட பிஞ்சகா பெரிய எம்பெருமானே. அரவையன் மனமே கோயிலாய் கொண்டாண்டு அளவிலா ஆனந்தம் அருளி. பிறவி வேறறுத்தென் குடி முழுதாண்ட பிஞ்சகா பெரிய எம்பொருளே. திரவிலே கண்ட காட்சியே அடியேன் செல்வமே சிவபெருமானே. இரவிலே உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே. இரவிலே உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே. இரவிலே உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே. பாசவேரறுக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறடியெனக் கருளி. பூசனை புகந்தென் சிந்தையில் புகுந்து பூங்கடல் காட்டிய பொருளே. இங்கு பூங்கடல்ன்றது பூர்வ மத்தியம். பாசவேரறுக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறடியெனக் கருளி. பூசனை புகந்தென் சிந்தையில் புகுந்து பூங்கடல் காட்டிய பொருளே. தேசுடை விளக்கே செடுஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே. ஈசனே உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே. அத்தனே அண்டர் அண்டமாய் நின்ற ஆதியை யாதும் இரில்லா. சித்தனே பக்தர் சிக்கென பிடித்த செல்வமே சிவபெருமானே. பித்தனே எல்லா உயிருமாய் தழைத்து பிழைத்தவை அல்லையாய் நிற்கும். எத்தனே உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே. எங்கெழுந்தருளுவதினியே. பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியனுடைய. ஊனினை உருக்கி உள்ளொலி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய. பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியனுடைய. ஊனினை உருக்கி உள்ளொலி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய. தேனினை சொரிந்து புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே. யானுனை தொடர்ந்து சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே. எங்கெழுந்தருளுவதினியே. புன்புலால் யாக்கை புரை கணிய பொன்னெடும் கோயிலா புகுந்தென் என்பெல்லாம் முறுக்கி எளியாண்ட ஈசனே மாசிலா மணியே. துன்பமே பிறப்பே இறப்போடு மயக்காம் தொடக்கேலாம் அறுத்தனர் சோதி.
இன்பமே உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே எங்கெழுந்தருளுவதினியே இன்பமே உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே இன்பமே உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே எங்கெழுந்தருளுவதினியே. ஆடாம அசையாம அங்கே இருக்கணும். ஆடாம அசையாம அங்கே இருக்கணும். சிவபெருமான் சிவசிவா கவனம் முழுக்க அங்கே இருக்கணும். 10 இந்திரியம் எல்லாம் கடந்தே இருக்கீங்க இப்போ ஏகாந்தமா திருவடியில. அப்போ எங்கெழுந்து அருளுவதினியே இனி எங்கெழுந்து அருளுவதினியே அந்த இடத்த விட்டு நம்ம என்ன விட அப்பா அப்பா அப்பான்னு அழுது அந்த அடியை பிடிச்சிக்கணும். சிக்கனை பிடிச்சிக்கணும். விடவே கூடாது. அப்படியே நேரம் போறது தெரியக்கூடாது. அப்படியே பிடிச்சது பிடிச்சபடியாவே நிக்கணும் அங்க. அப்பா அப்பா உன் திருவடியை பிடிச்சிட்டேன். எங்கெழுந்தருளுவதினியே எங்கெழுந்தருளுவதினியே. இதுதான் நாதம். இதுதான் திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார். சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் அப்படியே இருங்க. திருவள்ளுவர் கருணையில உங்க வீட்டுக்குள்ள அதே புருவ மத்தியில ஆடாம அசையாம அப்படியே சாமி எப்படி வேணாலும் சாஞ்சிக்குங்க. படுத்துக்கணும் படுத்துங்க. ஆனா கவனத்தை மட்டும் புருவ மத்தியில வைங்க. உங்க வீட்டுல இருந்து கீழே இறங்கி வராதீங்க. மேல் வீட்டுல இருங்க. நான் போற்றி சொல்லிடுறேன். அப்படியே சங்கல்பம் பண்ணிடுறேன். போற்றி பண்ணிடுறேன். நைவேத்தியம் பண்ணிடுறேன். எல்லாம் முடிஞ்சுதான் நினைச்சுக்க. நான் போற்றிக்கு போயிடுறேன் உடனே. திருச்சிற்றம்பலம். கற்றவர்கள் உண்ணும் அப்படியே இறைவன் புருவமதியில் இருக்கத்தை ஃபீல் பண்ணுங்க. அப்படியே அந்த இடத்துல நீங்க போற்றி சொல்லி பூ வள்ளி அங்கே கொள்ளுங்க. அங்க அப்படியே போடுங்க. மொத்தம் 16 போற்றி சொல்லிடுறேன். கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி கடலடைந்தார் செல்லும் கதியே போற்றி அற்றவர்கள் காரமுதம் ஆனாய் போற்றி அல்லலறு தடியேனை ஆண்டாய் போற்றி மற்றொருவர் ஒப்பில்லா மைந்தா போற்றி வானவர்கள் போற்றும் மருந்தே போற்றி செற்றவர்தம் புறமெரித்த சிவனே போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி பிரம்மந்தன் சிரமறிந்த பெரியோய் போற்றி பின்னுருவோடானுருவாய் நின்றாய் போற்றி கரம் 4 முக்கண்ணும் உடையாய் போற்றி காதலிப்பார் காற்ற எலியாய் போற்றி அருமந்த தேவர்க்கு அரசே போற்றி அந்தர கண்ணை 4 தோலும் தாளும் சிரம் நெறித்த சேவடியாய் போற்றி போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி. அந்த திருமூலட்டானன்னா அந்த புரியட்ட ஆகாயன்றது பூர்வ மத்தியம் தான். அங்கதான் 8 திக்கு இருக்கு. சாமி உள்ள உணர்ந்துட்ட பிறகு நமக்கு 8 திக்கும் நம்ம பாக்குறதுக்கு சாமி வாய்ப்பு கொடுப்பாரு. அதான் புரியட்ட ஆகாயம். உள்ள இருக்கிற ஆகாயத்தை உணர்ந்தா இந்த திருமூலட்டானன்னு நம்ம பார்க்கலாம். சரியா? சிவபெருமான் திருச்சிற்றம்பலம். இப்ப எல்லாரும் அப்படியே அமைதியா அப்படியே அங்க இருந்து மேல இருந்து கீழே இறங்கணும். மேல் வீட்டுல இருந்து இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? கீழே இறங்கி அப்படியே யதார்த்தத்துக்கு வந்துருங்க. இப்ப நம்ம கோயில்ல இப்ப பரார்த்த பூஜையில பண்ற மாதிரி உங்க திருவடியை பார்த்து நீங்க பண்ண போறீங்க. எப்படி பண்ண போறீங்கன்னா பஞ்சபுராணம், அதாவது 50 புராணம் பாடிட்டு அதுக்கப்புறம் ஆர்த்தி எடுத்துக்கலாம். சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நைவேத்தியம் பண்ணிட்டுதா நினைச்சுக்கங்க. எம்பெருமானல் தரும் ஏலவார் குழலியுடனாகி கட்சி ஏகம்பனுடைய செவிகுளிரும் வண்ணம். தேவாரத்திலிருந்து ஒரு பாடல். யார் பாடுறீங்க? வந்து முதல் பாட்டு. வாங்க. யாரும் ஒருத்தர் பாடுங்க. வாங்க தனலட்சுமி பாடுங்க. தனலட்சுமி பாடுங்க. திருச்சிற்றம்பலம். மற்று பற்றனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேன் நீ பிறவாத தன்மை வந்தெய்தினேன் கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமசிவாயவே கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி
நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நம சிவாயவே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாயவே. சரியா? அப்போ அந்த முதல் லைன் இருக்கு இல்லையா? மற்று பற்றெனக்கின்றேனின் திரு பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பெற்றேன் இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன். அப்போ எந்த பாதம் அது? எந்த பாதம் அது சொல்லுங்க. இப்ப நீங்க உட்காந்தீங்கல்ல, எல்லாரும் உட்காந்தீங்களா? அடியார் பெருமக்களே உட்காந்தீங்களா? எல்லாரும் பூர்வமத்துல கவனம் வச்சீங்களா? அதான் சுந்தர சொல்றார், மற்று பற்றெனக்கின்றேனின் திரு பாதமே மனம் பாவித்தேன். வேற எதுவும் கவனத்தை வைக்கலையா அவரு? உலகத்தை அப்படியே விட்டாரு. திருவடி தெரிஞ்சின பிறகு பாதத்துல மட்டும்தான் கவனத்தை வச்சார். 2 கண்ணு கரெக்டா போய் என்ன பண்ண நிறுத்தினார், அந்த முட்டுனார். அங்க போய் 2 கண்ணு முட்டுற இடம் முக்திக்கு உண்டான இடம். முட்டாதவன் முட்டாள்னு சொன்னேன். முக்தி நெறி மூர்க்கருக்கும் முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை. இதை தெரிஞ்சுக்கணும் மறைக்கிறான்னா அவன் தான் பாவி. இந்த முக்தி நெறியை தெரிஞ்சுக்கின்னு அப்பட்டமா மறைக்கிறான். வெறும் பாட்டு பாட்டு மட்டும் போங்கன்னு. அவனை விட துரோகி வேற யாருமே கிடையாது. பச்சை துரோகி அவன், பச்சை துரோகி அவன். வெறும் பாட்டு பாட்டு மட்டும் போயிடலாம், அங்கெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னா அவன் எவ்வளவு பெரிய துரோகி அவன். உண்மை தெரிஞ்சுக்கின்னு சொல்லாம இருந்தான்னா அவன் பச்சை துரோகி. சாமி அவனை வஞ்சிப்பார். ஆமா, முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை. அந்த முக்தி நெறி அதான், அந்த அதை அறியாதவங்க எல்லாம் மூர்க்கர்களாம். கிட்ட வரவே மாட்டான். மூர்க்கன்னா நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னுவான். நான் முடிச்ச முயலுக்கு 3 காலம். ஏன்னா அகங்காரம், ஆணவம். வயசு ஆகிறது ஒண்ணு பெருசு இல்லை, அந்த புத்தி மாறல. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால். நாங்கெல்லாம் வந்து அப்போனா வீம்பு தானே, பணிவு வரல இல்ல. அப்ப அடியார் சொல்றதுக்கு உனக்கு தகுதி இல்ல. உன்னை எப்படி அடியார்னு சொல்ல முடியும்? பணிவும் வரல, பக்தியும் வரல. அப்ப முட்டுகிறவன் முத்தி அடைவான்னு சொல்றேன், முட்டாதவன் முட்டாள்னு சொல்றேன். உண்மைதானே? யாரெல்லாம் அந்த இடத்துல முட்டலையோ அவன் முட்டாள். யாரெல்லாம் போய் திருவடி சேரலையோ அவன் முட்டாள் தானே. இறைவனுடைய திருவடி தெரிஞ்சுக்கல, கேட்கல, வாய் விட்டு கேட்கணும்ல. அப்ப தெரிஞ்சுக்கினே நீ சொல்லலன்னா நீ தானே பாவி. உன்னை விட பாவி வேற யாருமே இல்லையே. பச்சை துரோகி நீ தானே. எவ்வளவு பெரிய நெஞ்சழுத்தம் இருக்கும் உனக்கு. இவ்வளவு விஷயத்துல தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பச்சையா சொல்ல பால் மாறுறன்னா அப்ப நீ துரோகி தானே. உண்மையை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு மறைக்கிறன்னா துரோகி தானே. பாத்திரம் மருந்து பிச்சை எடுத்து சொன்ன பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு விதைக்கிறது தப்பு இல்லையே. அதனால்தான் பாடிட்டு அப்படியே பஜனை பாடிட்டு போடக்கூடாது. பாடிட்டு அப்படியே பஜனை பாட்டு போடக்கூடாது. உள்ள அர்த்தம் சொல்லணும். மற்ற பற்றெனக்கின்றேனின் திரு பாதமே மனம் பாவித்தேன். இதுதான் அந்த பாதம். இப்ப பாவிச்சிங்க இல்லையா? 2 பாட்டு அடியன் பாடும்போது 10 ஒரு புக்கு இருந்துண்டு பாடும்போது கவனத்தை செதற விடாம பாத்தீங்கல்ல, ஆடாம அசையாம பாத்தீங்கல்ல, அதே மாதிரிதான். மற்ற பற்றெனக்கின்றேனின் திரு பாதமே மனம் பாவித்தேன். அந்த இடம் தான் பாதம், கழல், அடி. இது எல்லாம் எங்கெங்கெல்லாம் தேவாரத்துல இந்த பாதம், கழல், அடி வருதோ அதெல்லாம் நம்ம திருவடி தான். ஆமா, இனிமே கவனமா என்ன பண்ணுங்க, அழகா எப்பெல்லாம் ஓய்வு கிடைக்குதோ அப்பெல்லாம் சாமியோட திருவடி இறுக்கி பிடிங்க. ஆமா, இறுக்கி பிடிச்சுக்குங்க. எப்பெல்லாம் ஓய்வு கிடைக்கும் கண்டதை பார்க்காதீங்க, சீரியல் பார்க்காதீங்க, படம் பார்க்காதீங்க. நம்ம கவனத்தை திருப்பி கொண்டு போய் கீழே குப்பையில சேர்த்துறோம். அநியாயத்துக்கு உலகத்துல கொண்டு போய் சேர்த்து நம்மள துக்க சாகரம்னு சொல்றான். அதுக்கு நரகம்னு சொல்றான். ஊர் விஷயத்தெல்லாம் உள்வாங்கினீங்கன்னா நரகம் ஆயிடும். அப்படியே விட்டு எப்பெல்லாம் ஓய்வு கிடைக்குதோ அப்பெல்லாம் அங்க பார்த்து ஊர் வந்து சேருங்க. உத்தரமேரூருக்கு வந்து சேருங்க. அதான் உத்தரமேரூர். உத்தரன்னா வடக்கு, மேரூர்னா கைலாயம். அப்ப கையில் இருக்குது லாயம், கையில் இருக்குது லயம். அதான் ஆலயம். ஆன்மா லயிக்கின்ற இடம் பூர்வ மத்தியம், அதான் ஆலயம். அந்த இடத்துல வந்து நீளுங்க. அதான் சரியா. எம்பெருமான் அல்தரும் ஏலவார் குழலி உடனாக்கி கட்சி ஏகமனுடைய செவி குளிரும் வண்ணம். திருவாசகத்திலிருந்து ஒரு பாடல். யார் பாடுறீங்க? இருங்கம்மா, ஒரே ஒரு செகண்ட்மா. செண்பவல்லி அம்மா முதல்ல வந்துட்டாங்க, அவங்கள 2வது நிறுத்தி வச்சிருக்கேன். 3வது பாட்டு படிங்கம்மா. திருவிசைப்பா ஒளிவளர்களுக்கு பாடுங்க. வாங்க செண்பவல்லி அம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா. தாயாய் முல்லையை தருவானே, தாராதொழிந்தால் சவலையாய் நாயேன் கழிந்து போவேனோ,
நம்பி இனித்தான் நல்குதியே. தாயே என்றுன் தாளடைந்தேன், தயா நீ என்பால் இல்லையே. நாயே நடிமை உடனாக ஆண்டாய் நான் தான் வேண்டாவோ. நாயே நடிமை உடனாக ஆண்டாய் நான் தான் வேண்டாவோ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றிப்பா. எம்பெருமான் அருள்தரும் ஏலவார் குழலி உடனாகிய கச்சி காஞ்சிபுரத்து கச்சி ஏகாம்பரநாதருடைய செவிகுளிரும் வண்ணம் திரு விசைப்பால் இருந்து ஒரு பாடல். வாங்க மகேஸ்வரி அம்மா. மகேஸ்வரி அம்மா சிவாய நமங்க ஐயா. பாடுங்கம்மா. திருச்சிற்றம்பலம். இதை எடுத்துக்கிறேங்க. புவன நாயகனே அக உயிர்க்கு மோதே பூரணோ பொழியும் பவளவாய் மணியே பணி செய்வார்க்கிறங்கும் பசுபதி பன்னக ஆபரணா அவனி ஞாயிறு போன்று அருள் புரிந்தடியே. அகத்திலும் முகத்தலையே மூதூர்த்தவலமா மணி பூங்கோயிலும் அமர்ந்தாய். தனியேனேன் தனிமை நீங்குதற்கே தவள மாமணி பூங்கோயிலும் அமர்ந்தாய். தனியனேன் தனிமை நீங்குதற்கே. திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி நன்றி. சிவபெருமான் எம்பெருமான் அருள்தரும் ஏலவார் குழலி உடனாகிய கச்சி ஏகாம்பரநாதருடைய செவிகுளிரும் வண்ணம் திரு பல்லாண்டிலிருந்து ஒரு பாடல். வாங்க காமாட்சியம்மா. திருச்சிற்றம்பலம். புரந்தரன் மாலயன் பூசலிட்டு ஓலமிட்டு அன்னம் புகழரிதாய் இறந்தினர் தழைப்ப என் உயிராண்ட கோவினுக்கு என் செய்ய வல்லம் என்றும் கரந்தும் கரவாத கற்பகனாகி கரையில் கருணை கடல் பரந்தும் நிறந்தும் வரம்பில்லா பாங்கார்க்கே பல்லாண்டு கூறுதுமே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அற்புதம் அற்புதம் அற்புதம். எம்பெருமான் அருள்தரும் ஏலவார் குழலி உடனாகிய கச்சி ஏகம்பனுடைய செவி குளிரும் வண்ணம் பெரிய புராணத்திலிருந்து ஒரு பாடல். யார் பாருங்க? நமச்சிவாங்க ஐயா. ஐயா அடியேன் பாடுங்க. வாங்கம்மா வாங்க வாங்க வாங்க. திருச்சிற்றம்பலம். ஆதியாய் நடுவோமாகி அளவிலா அளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி வேதியாய் ஏகமாகி பெண்ணுமாயானுமாகி போதியாய் நிற்கும் தில்லை பொது நடம் போற்றி போற்றி. போதியாய் நிற்கும் தில்லை பொது நடம் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அற்புதம் அற்புதம் அற்புதம். எம்பெருமான் அருள்தரும் ஏலவார் குழலி உடனாக கட்சி ஏகம்பனுடைய செவிகுளிரும் வண்ணம் இறைவனுடைய இடபாகத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் குறித்து யார் பாருங்க? அம்பாள் பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. சிவாய நமங்க ஐயா. சொல்லுங்கம்மா. உடையாலை ஒல்கு செம்பட்டுடையாலை ஒளிர்மதி செஞ்சடையாலை வஞ்சகர் நெஞ்சடையாலை தயங்கும் நுண்ணூல்
இடையாளை எங்கள் பெம்மான் இடையாளை இங்கு எண்ணி இனி படையாளை உங்களையும் படையா வண்ணம் பாத்திருமே. திருச்சிற்றம்பலம். எம்பெருமான் அர்த்தம் வேலவார்கோடலியுடன் நாங்கள் கட்சி ஏகமனுடைய சேவைகளில் மன்னும் அம்மையப்பருக்கு நடுவில் இருக்கக்கூடிய வலது கண்ணுக்கும் இடது கண்ணுக்கும் நம்முடைய வலது கண்ணுக்கும் இடது கண்ணுக்கு புருவமத்தில் இருக்கக்கூடிய சோமாஸ்கந்தர் என்று அழைக்கக்கூடிய முருகபெருமானை குறித்து யார் பாடுறீங்க? அகரமுமாகி அதிபனுமாகி அதிமுகமாகி அகமாகி அயனெனவாகி அரியனவாகி அரணெனவாகி அவர் மேலாய் இகவரமாகி எவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே. இருநிலமீதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும் மகபதியாகி மருவும் பலாரி மகிழ்களி கூறும் வடிவோனே. பனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ் கதிர்காமும் உடையோனே. செககன சேகு தகுதிமிதோதி திமியன ஆடும் மயிலோனே. திருமலிவான பழமுதிர்ச்சோலை மலைமிசை மேவும் பெருமாளே. இருநிலமீதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும் இருநிலமீதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க கொக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்முறை அறங்கள் வங்க நற்றவும் வெல்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். இப்போ ஆர்த்தி எடுக்கலாம். எல்லாம் அவங்கவுங்க பூர்வமத்தில் இருக்கிற இறைவனுக்கு காமிங்க. ஆமா, அவங்கவுங்க வீட்டுக்காருக்கு காமிங்க. வீட்டுக்காரனா யாரு? வீடுன்றது உடம்பு. அந்த உடம்புக்கு தலைவன் யாரு? புருஷன் யாரு? இறைவன். அந்த புருஷனுக்கு தான் நம்ம வீட்டுக்காரன்னு சொல்லணும். ஆமா, புறத்தே இருக்கிறவங்க நம்மளுக்கு துணை, வாழ்க்கை துணை நலம். வாழ்க்கை துணை நலம் அவங்களோட இணைஞ்சு வாழறதுக்கு வந்திருக்கிறாங்க, அவ்வளவுதான். துணையா வந்திருக்காங்க தவிர அவங்க நமக்கு அதுதான் இதுதான் வீட்டுக்காரனுக்கு அர்த்தம். ஆமா, யாருடைய அவங்கவுங்க வீட்டுக்காருக்கு என்ன பண்ணுங்க. இப்போ ஆர்த்தி எடுங்க பார்க்கலாம். சிவபெருமானே திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அப்படியே மேல் நோக்கி பார்த்து புருவமத்தில் இருங்க. திருச்சிற்றம்பலம். ஊதுபத்தி காமிக்கிறேன். திருச்சிற்றம்பலம். சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன் தமிழோடு இசைபாடல் மறந்தறியேன் நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் உண்ணாமும் இன்னாவில் மறந்தறியேன் உழந்தார் தலையில் பலிகொண்டுழல்வார் உடலுள் ஒரு தூளை தவிர்த்தருளாய் அளந்தேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டானத்துறை அம்மானே வீரட்டானத்துறை அம்மானே. ஒரே தீபத்துல 5 தீபம் ஏறும் இல்லையா? அந்த தூப கலசத்தை எடுத்துக்கங்க. அந்த தீபத்தை எடுத்துக்கங்க. எப்படின்னா மெய் வாய் கண் மூக்கு செவி இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம விளக்கா ஏத்துறோம். குருமத்தில காமிக்கலாம். அப்படியே காமி பாருங்க. எல்லாம் சாமி பண்ணுங்க. சிவபெருமானுங்க சாமி பாருங்க. பாருங்க. உங்க கருவறை நீங்களே பார்க்க போறீங்க. சிவபெருமான குருமதி பாருங்க. திருச்சிற்றம்பலம். கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை திறத்தின் மேலாம் திற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் என்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கடல் போற்றி போற்றி. பேராயிரம் பரவி வானோரேத்தும் பெம்மானை பெருவிழா அடியார்க்கென்றும் பாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகி தீரானோய் தீர்த்தருள வல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயழ தின்சிலகை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றனால் போக்கினேனே. நந்தியை மறைக்காதீங்க. அப்பனை நந்தியை ஆறாமுதனை ஒப்பிலி வல்லலை ஊழி முதல்வனை எப்பரி தாயினும் ஏத்துமினேத்தினால் அப்பரிசு ஈசனருள் பெறலாமே. நம் குரு மரபுக்கெல்லாம் முதல் குருநாதனாகிய நந்தியம்பெருமான் திருவடிகளே சரணம் சரணம். நந்தியம்பெருமான் இருக்கிற இடம் குரு மத்தியம். சரியா? அவர் வழிவிட்டாதான் சாமி தரிசனம் பண்ண முடியும். அதனால நந்தியம்பெருமானை வணங்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல கணபதி வணங்கணும் ஓங்காரத்துக்கு, அதுக்கப்புறம் முருகர் வணங்கணும், அதுக்கப்புறம் நந்தியம்பெருமானை வணங்கணும். அப்பதான் உள்ள போக முடியும். அப்பதான் பராசக்தியோட கருணை நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் சிவபெருமானுடைய பெரும் கருணை நம்மளுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் தவத்துல நீங்க பண்ணணும். குருமதில் தான் சாமி இருக்கிறார். சரியா? ஆமா, இதான் வீடு பேரு. சரியா? திருச்சிட்டம். இதான் திருவடி பேரு. ஆமா, வாழும் போதே பெருவுதான் திருவடி பேரு. போன பிறகு பண்றது திருவடி பேரு கிடையாது. அது அபத்தம். சரியா? சிவபெருமான் திருச்சிற்றம்பலம். அப்படியே எல்லாரும் கற்பனை காமிக்கிறேன். அந்த ஆர்த்தி காமிக்கிறேன்.
பெருமான் அருள்தரும் ஏலவார் குடலை உடனாகி கட்சி ஏகமனுக்கு கற்பூர நீராஞ்சலம் சமர்ப்பிக்கிறோம் சமர்ப்பிக்கிறோம் சமர்ப்பிக்கிறோம். அப்பாடி அப்படியே அந்த மொத்தத்தையும் அந்த இது பஞ்ச தீபத்தையும் காமிக்கிறேன். அப்படியே கண்ணில் ஒத்திக்குங்க ஒத்திக்குங்க. இப்ப கையில வந்து ஒரு உண்மையான விபூதி இருக்கும். அதாவது நம்ம வீட்டுல இப்ப எல்லாமே பாவச்சது தானே. திருநீருக்கு எடுத்துங்க. எடுத்து பூசிங்க. நோய் எல்லாம் போயிடும். மயக்கம் போயிடும். மந்தி எடுத்து பூசிங்க. எடுங்க. பால் மரம் எடுங்க. எடுங்க. நான் பார்த்துட்டு எடுங்க. எழுந்து போகணுமே அப்படின்னு எழுந்து போய் எடுத்தா தான் உண்டு. எடுங்க. மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்தூவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே செந்தூவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே ஆற்றல் அடல் விடையேறும் ஆலவாயான் திருநீற்றை போற்றி புகழினிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னன் உடல்லோற்ற தீப்பினியாயின தீர சாற்றிய பாடல்கள் பார்த்தும் வல்லவர் நல்லவர் தாமே சாற்றிய பாடல்கள் பார்த்தும் வல்லவர் நல்லவர் தாமே வல்லவர் நல்லவர் தாமே. பூசிங்க 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 பூசிங்க. நோயெல்லாம் போயிடும். நைவேத்தியம் சாமிக்கு வச்சது அப்படியே எடுத்து கொடுத்துட்றேன் சிவபெருமானே. அப்புறம் பூ போட்டோம் இல்லையா, அர்ச்சனை பண்ணோம் இல்லையா, அந்த பூவெல்லாம் இப்போ கொடுத்துட்றேன் சிவபெருமான். வாங்கிக்கிங்க வாங்கிக்கிங்க வாங்கிக்க. பூவெல்லாம் வந்து கொடுத்துட்றேன். அந்த அர்ச்சனை தட்டு எல்லாம் அப்படியே வாங்கிக்கிங்க சிவபெருமானே. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணில் நல்ல கொஞ்சம் தாட்டு நீங்களுக்கு அடியில் பிடிச்சா தானே தட்டு தான். நான் மட்டும் வெயிட்டா இருக்குல்ல, ரொம்ப வெயிட்டா இருக்குல்ல, தனியா அப்படியே கீழே பிடிங்க பிடிச்சிங்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணில் நல்ல தரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பொங்குழலால் அபிராமி கடைக்கண்களே எம்பெருமான் அல்தரும் ஏலவார் குடலியுடனாகிய அச்சி ஏகம்பனுடைய திருவள் கருணையும் பரிபூர்ணமான ஆசியும் நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்தனை பேருக்கும் கிடைப்பதாக. பூ வந்து மேல விழுத நினைச்சிங்க. கிடைப்பதாக கிடைப்பதாக கிடைப்பதாக. ஓம் சக்தி பராசக்தி. அவ்வளவுதான். வாழ்த்து கொடுத்துட்டேன். அப்படியே பத்திரமா வீட்டுக்கு எடுத்து பிரசாதத்தை வீட்டுக்கு எடுத்து போயிடுங்க. அட் த சேம் டைம் நெக்ஸ்ட் என்னது நைவேத்தியம் கொடுத்துட்டேன். சரி, இதுகாரம் பொறுமையாக நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லி உங்கள் பாதங்களை மனமொழி மைகளாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் இரவு 9:50க்கு திருத்தொண்ட தொகையோடு நிகழ்ச்சி ஆரம்பிச்சு பொன்னூசல் பாடி பிறகு ஆத்மார்த்த பூசைக்கு விளக்கம் சொல்லி பதிகத்தின் வாயிலாக புருவமதி அதாவது அகப்பூசைகளை நுழைந்து பிறகு போற்றி சொல்லி பிறகு 50 புராணம் பாடி பிறகு ஆர்த்தி எடுத்து நிகழ்ச்சியை நிறைவு செய்து ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றிகளை சொல்லி நிறைவு செய்கிறோம். மீண்டும் நாளை அதிகாலை 4:10 மணிக்கு நிட்டை கூடல், அதாவது திருவடி பணிதல். இப்ப நம்ம பணிஞ்சோம் இல்லையா, என்ன ஓங்காரத்தோட இணைஞ்சு இப்ப பணிஞ்சோம், ஏகாந்தமா இப்ப நீங்க பணிஞ்சீங்க. அதே மாதிரி காலையில சிதம்பரத்துல இருந்து ஒரு பெல்லு ஒலிக்கும், டிங் டிங் டிங்குன்னு. அந்த பெல்ல கேட்டுக்கிட்டே இப்ப அடியேன் உங்களை உட்கார வச்சல, அதே 4:10க்கு ஆன் பண்ணி வச்சுட்டு படுத்துக்கிட்டே நீங்க அந்த புருவ மதியில சின்முத்திரை பிடிச்சிட்டு பாத்துக்கலாம். அவ்வளவுதான். இது வந்து முடியாத கேஸுக்கு. கொஞ்சம் முடிஞ்ச கேஸுக்கு என்ன பண்ணும், அப்படியே எழுந்து கால் மேல கால் போட்டு காலை நீட்டிக்கின்னு அப்படி பின்னாடி தலைகாலி இருந்தா அதை போட்டு உட்காந்துக்கின்னு கையை 2 சின்முத்திரையில வச்சுக்கின்னு அப்படி அண்ணாந்து மேல பாத்தீங்கன்னா இது 2வது கேஸ். 3வது கேஸ் என்னன்னா, சரி கீழே என்ன போட்டு என்ன பண்ணலாம், அப்படி இல்லை பெட்லயே என்ன பண்ணும், என்னால கீழே எல்லாம் இறங்கி போக முடியாது, எழுந்தபடி தான் இருப்பேன், பெட் காப்பி தான் குடிப்பேன்னா அப்படியே எழுந்த உடனே அப்படியே உட்காந்து கால் மேல கால் போட்டு ஒரு காலை மேல தூக்கி போட்டு ராஜா மாதிரி சின்முத்திரை பிடிச்சின்னு முதுகலை மட்டும் நேரா வச்சு கண்ணை பொறு மதில வச்சு அந்த பெல் சவுண்டு கேட்கறது 3வது கேஸ். 4வது கேஸ் எழுந்து போய் மூஞ்செல்லாம் கழுவிட்டு கொஞ்சம் திருநீர்லாம் பூசிக்கின்னு
அதுக்கப்புறம் கொஞ்சம் உபாதைகள்லாம் கழிச்சுட்டு, சுத்தமா ஒரு விளக்கு ஒண்ணு போட்டு, அழகா அப்படி வடக்கு நோக்கி உட்காந்து, கேட்ட வரத்த உடனே வாங்கிக்கின்னு, அப்படியே த த க புல்லு கோரப்பாய் இருந்தா கோரப்பாய் போட்டு, தர்ப புல்லு இருந்தா தர்ப புல்லு போட்டு அழகா உட்காந்துன்னு, அப்படியே ஃப்ரெஷ்ஷா கவனிக்கிறது வந்து 4வது கேஸு. இதுல எந்த கேஸா இருந்தாலும் எல்லா கேஸும் நல்ல கேஸ் தான். சாமியோட கேஸ் தான். சரியா? உங்க விருப்பம். படுத்துக்கின்னே கவனிச்சாலும் ஒண்ணு தான். கால் நீட்டிக்கின்னே கவனிச்சாலும் ஒண்ணு தான். சப்பலாங்கோல் போட்டு பெட்லயே இருந்தாலும் ஒண்ணு தான். அதுக்கப்புறம் கீழ போட்டு கோரப்பாயில உட்கார்ந்தாலும் ஒண்ணு தான். அப்புறம் செவுத்துல முட்டு குத்துன்னு உட்கார்ந்தாலும் ஒண்ணு தான். எப்படியோ முட்டு குத்துன்னு உட்கார்ந்து 4 10க்கு வந்து சின்முத்திரை புடிச்சு நம்ம என்ன பண்றோம்? அழகா பொறு மதியத்த கவனிக்கிறோம். அவ்வளோதான் மேட்ரு. முடியாத கேஸ் என்ன பண்ணணும்? ஆன் பண்ணி வச்சுட்டு வேலைய பார்க்கணும். அவ்வளோதான் வேலை. சரியா? திருச்சிற்றம்பலம். பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.